போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டாரா அப்படின்ற கொஸ்டின் காலையில் வந்து எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு தாக்கல் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்த மசோதா வந்துட்டு சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு நேற்று தான் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு ஒரு கெடு அப்படின்றத விதிச்சிருந்தாங்க. ஸோ செந்தில் பாலாஜி வந்துட்டு அமைச்சர் பதவியா இல்லை ஜாமீனா அப்படின்றது வந்துட்டு அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்களுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அப்படின்றத பரிசீலனை பண்ணி தான் அவருக்கான ஜாமீன் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருந்தோம். பட் ஜாமீன் வந்து வெளிவந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அமைச்சராகி அந்த சாட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, சாட்சிகளுக்குலாம் வந்துட்டு ஒரு விதமான பயம் அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு அமைச்சர் பதவி தான் வேணுமா, அப்படி இல்லை அப்படின்னா சுதந்திரம் வேணுமா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டுல எது வேணும் அப்படின்றத திங்கட்கிழமைக்குள்ள அவர் வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரொம்பவே காட்டமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு பார்த்தோம்னா சட்ட வல்லுநர்கள் பல பேரோட வந்துட்டு பேசியிருக்காப்புல. பட் வேற வழியே கிடையாது, ஒன்று செந்தில் பாலாஜி வந்துட்டு இந்த அமைச்சர் பதவி அப்படின்றத ராஜினாமா பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து பண்ற முடிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டதுனால தான் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி வந்துட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது செந்தில் பாலாஜியை சுற்றி, அதை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு ஏன் இப்படி ஒரு கெடுபிடி அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, அவர் இன்னைக்கு வந்துட்டு டிஎம்கேல இருந்திருந்தாலும் கூட அந்த 2011 to 15 பீரியட்ல வந்துட்டு அதிமுக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அவர் வந்துட்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து துறையில் வந்துட்டு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தோம் அப்படின்னா அவர் மேலே கேசஸ்லாம் போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் மீதான வழக்கு விசாரணை, அதை தாண்டி வந்துட்டு முறையற்ற பண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்ற மாதிரியான கேசஸ்ல வந்துட்டு அவர் 2023 கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜூன் 14, 2023 கைது பண்ணவரை வந்துட்டு அடுத்து ஒரு 471 நாள் கழிச்சு தான் வந்துட்டு ஜெயிலே விட்டுருந்தாங்க, பெயிலே விட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15-16 டைம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மேலே தாக்கல் அப்படின்றது பண்ணிகிட்டே இருந்தார். பட் தொடர் புறக்கணிப்புக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 450 நாள் கழிச்சு தான் செந்தில் பாலாஜி வெளியவே விடப்பட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் வெளியே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 3ஆவது நாளே அவருக்கு தியாகி அப்படின்ற பட்டத்தோட ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன அமைச்சராக இருந்தாரோ அதே அமைச்சர் பதவி அப்படின்றது திருப்பி தரப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது பலருக்குமே வந்துட்டு ஷாக்கிங்காக இருந்தாலும் கூட திமுக வட்டாரங்களில் வந்துட்டு இல்லைங்க, இது வந்துட்டு பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், அவர் என்னைக்கு வராரோ அவருக்கு திருப்பி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதவி தரப்படும் அப்படின்றது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஏன்னா வெளியில இருக்கும் போதா இருந்தாலும் சரி, இல்லை ஜெயிலுக்குள்ள இருந்துட்டே வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் அவர் செஞ்ச சம்பவங்களா இருந்தாலும் சரி, சும்மா நின்று பேசக்கூடியது அப்படின்றதுனால அவருடைய இடத்துல இங்க திமுக யாரையும் வச்சு பார்க்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்தோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பதவி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காட்சிகள் தலைகீழா மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சுச்சுவேஷன்ல தான் வித்யாகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களும், அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையும் ஒரு கேஸ் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வெளியே வந்தோடனே அவருக்கு மறுபடியும் அமைச்சரவை பதவி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இதனால சாட்சி சொன்னவங்கலாம் கூட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வரல. இதனாலதான் நாங்க வந்துட்டு செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு நாங்க ஜாமீன் அப்படின்றதே தரக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க அதை மீறி தந்தீங்க, இப்ப என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸ் நேற்று பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வருது. ஸோ அப்ப அந்த கேஸை வந்துட்டு அபயஸ் போகா, ஏஜி மாசி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா பார்த்தோம் அப்படின்னா கபில் சிபில் மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்றவங்க ஆஜராகிறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாங்க வந்துட்டு சாட்சியங்களை பயமுறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்படி வந்துட்டு நாங்க சாட்சியங்களை பயமுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா வழக்க வேணா வேற மாநிலத்துக்கு மாத்திக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாட்சியங்களை நாங்க பயமுறுத்துறோம் அப்படின்லாம் சொன்னா வேற மாநிலத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் அவ்வளவு லேசுப்பட்ட காரியமா கிடையாது. ஏன்னா நாங்க வேற மாநிலத்துக்கு மாத்தி அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான சாட்சிகள் அப்படின்றவங்க விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த ஆயிரக்கணக்கானவங்க வேற ஒரு மாநிலத்துக்கு போய் அவங்களை அலையெல்லாம் வைக்க முடியாது. ஸோ கேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு சான்சஸே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னா நீங்க ஜாமீன் தரும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அமைச்சர் பதவிகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிபந்தனைகள் எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் நீதிபதிகள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான முறையற்ற பண பரிவர்த்தனை வழக்குகள் இருக்கு இல்லையா,
அது வந்துட்டு ஜாமீன் தரது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஜாமீன் தந்ததும் வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கான நன்னடத்தையை பத்திலாம் கிடையாது. தனி உரிமை இருக்கு இல்லையா, தனி மனித உரிமை அப்படின்றது பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஜாமீன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் கொடுத்த ஜாமீனை நீங்கள் என்னவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி இந்த நீதிமன்றத்தை வந்துட்டு கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நாங்கள் கண் கூடவே வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை நாங்களாம் அப்படி எதுவுமே பண்ண கிடையாது, சாட்சியங்களெல்லாம் நாங்கள் மிரட்டலை அப்படின்னு சொல்லும்போது, சாட்சியங்கள் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வராமல் இருக்கும்போதே வந்துட்டு நிலைமை என்ன அப்படின்றத எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இந்த வளவல கொலை அப்படின்ற பேச்செல்லாம் வேணாம், 2ல் 1 அப்படின்றதான் ஆப்ஷன். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா அப்படி இல்லை சுதந்திரம் வேணுமா அப்படின்றத அவர் டிசைட் பண்ணிக்கிட்டோம், அதை திங்கக்கிழமைக்குள்ள சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை உச்சநீதிமன்றம் முடிச்சு வைக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல சட்ட வல்லுநர்கள்லாம் உட்கார்ந்து பேசி செந்தில் பாலாஜி உள்ள போறதை தடுக்கணும் அப்படின்னா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர் பதவியை ஆல்மோஸ்ட் நீக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதனால தான் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி இன்னைக்கு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வந்த மசோதாவை தாக்கல் பண்றாரு. அது ஏன் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு அந்த மசோதா இருக்கு இல்லையா, அது தாக்கல் பண்ணப்பட்டாதான் சட்டமன்றம் கூடக்கூடிய கடைசி நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி வந்துட்டு அந்த மசோதா வந்துட்டு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அது நிறைவேறும். பட் செந்தில் பாலாஜி 29ஆம் தேதி வரைக்கும் அமைச்சராக இருக்க மாட்டாரு. அதனால அவரால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி இனி அமைச்சராக தொடர முடியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கேக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். பட் இல்லைப்பா அது டிஎம்கேக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது என்ன மாதிரியான பாதிப்பாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தட பை பை.